ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு பாதம் எப்படி 3 நாட்கள் வரைக்கும் கலையாமல் போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் போட்டிங்கன்னா அது 3 நாள் வரைக்கும் கிருஷ்ண விக்கிரகம் இருக்கிற வரைக்கும் கலையாமல் இருக்கிற மாதிரி எப்படி மாவு தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு வாசல்ல இருந்து பூஜை ரூம் கம்மி தூரம் தான். உங்களுக்கு நீளம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி நிறைய எடுத்துக்கோங்க. எனக்கு அரை அளவுக்கே ஜாஸ்தி, அதுவே போதும். அதுக்காக அரை அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 முறை கழுவிட்டு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு ஊற வைங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினதுமே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 2 முறை கழுவியாச்சு. இது அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாக கிருஷ்ண விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணோம்னா நம்ம வீட்டில் 3 நாள் வரைக்கும் வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். அது வரைக்கும் அந்த பாதம் அழியாமல் இருந்ததுன்னா நமக்கும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு போட்ட பொதுவாக உடஞ்சி எல்லாம் சீக்கிரம் போயிடும். அந்த மாதிரி கலையாமல் இருக்காமல் கடைசி வரைக்கும் 3 நாள் வரைக்கும் பாதம் அழகாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி மாவு தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஊறியாச்சு. இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைக்காமல் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாதமும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வரும். இது ஒரு முறை நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவுன்னு சங்கடப்பட வேண்டாம். அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கோலம் கலையாமல் நல்லா அழகாக பிடிச்சிட்டு இருக்கும். வெறும் அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி சீக்கிரம் அழிஞ்சிரும். அந்த மாதிரி அழியாமல் நல்லா க்ரிப்பாக 3 நாள் வரைக்கும் கலையாமல் அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அந்த மைதா மாவு சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு முறை அரைச்சிக்கோங்க. இந்த தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் கோலம் போட்டு இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு அழகாக பாதம் வரும். நான் இந்த மாதிரி தான் பாதம் போடுவேன். जय जनार्दना कृष्ण राधिकापते जन विमोचना कृष्ण जन्ममोचना गरुडवाहना कृष्ण गोपिकापते नयन मोहना कृष्ण नीरजेक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापते जन विमोचना कृष्ण जन्ममोचना எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணர் பாதம் அழகாக போட்டு 3 நாள் வரைக்கும் கலையாமல் வச்சுட்டு கிருஷ்ண ஜெயந்தி சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றி.